என்னடா வெஸ்ட் ஹாமு 2-1 வாரம் வாரம் அடி வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? ஆனாடா ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நான் ஏதாச்சும் பேசினா அப்புறம் there will be fire. ஐயோ ஃபயரா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி வேணாம், எதுக்கு நமக்கு ரிஸ்க்? வாங்க வீடியோல போயிடுவோம். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு முக்கியமான மேட்டர் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம பிரீமியர் லீக்ல பிளாக் பஸ்டர் கேமான நார்த் லண்டன் டார்பி அதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் இந்த வாரம் நடக்க போகுது. ஸோ அதோட ப்ரிவ்யூ, ஸோ அந்த செமிஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நார்த் லண்டன் டார்பி. என்னப்பா எங்களோட ரைவல்ஸோட ஹோம் கிரவுண்டில் போயிட்டு சும்மா அப்படி ஜாலியாக விளையாடிட்டு ஒரு 3 பாயிண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி தெரியலையே, கடைசி 10 நிமிஷம் அப்படி தெரியலையே. அது வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. சும்மா 3-0 ஜெயிச்சா அவனுங்க வந்து டவுன் ஆயிடுவானுங்க. ஒரு 2 கோலை கொடுத்துட்டு நல்லா தானே ஆடணும், ஏன் நம்ம சிட்டியை தோக்கடிக்க கூடாதுன்னு மென்டாலிட்டி வர வைக்கிறதுக்கு அந்த 2 கோல் கொடுத்து இன்னும் யோசிச்சு பாரு. சும்மாவே எதுக்கு அந்த கோல் ராயா கொடுக்கணும்? அது கரெக்ட் தான். அதுதான் மாஸ்டர். அது எனக்கு அது ஒரு பக்கம் தோணுச்சு. இன்னொரு பக்கம் வழக்கமா மாட்டு நாடுவருக்கு வந்து மேன் சிட்டி மட்டும் தான் காசு கொடுப்பாங்க. கேப்ல நீங்களும் ஒரு பொட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சும்மா எவ்வளவு நாள் தான் லிவர்பூல் இப்படி சொல்லி எல்லா பெரிய கேம்லயும் வந்துட்டு எங்களை ஏமாத்தி போயிட வேண்டியது. ஏமாத்திட்டு கேட்டா வந்து அதாவது இந்த சீசன்ல யாருக்கு அதிகம்னு எடுத்து பார்த்தா அடி வாங்காத இடமே இல்லை நாங்க ரெப்ரினால. டேய் நீங்க அடி வாங்காத, நீ சொல்றது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி அது ஓகே ஒத்துக்கிறேன். நீங்க அடி வாங்காத வந்து மேபி டிசிஷனா இருந்தாலும் நீங்க ஆடுறதே கேவலமா ஆடிட்டு அது ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அழுவ கூடாது. நீங்க டிசிஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். நான் இப்ப வந்து சொல்லி ஆகணும், அதை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுன்னா ஒத்துக்கலாம். அதனால அப்படிதான் அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அது தேவையே இல்லாத விஷயம். ஆர்சனல் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் கேம் பிளேவா இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து நாங்க ஆடுற யூசுவலா பால் மாதிரி போய் ஆடிக்கிட்டு 3 கோல் போட்டாச்சுல, அப்புறம் என்ன வாய் பேச்சு தேவையா? அணி பேசாத, ஏதாவது பேசினா தார் ரோட்ல தேய்ச்சு போடுவே மூஞ்சிய. நியாயம் பண்ணாதீங்கடா. ஓன் கோல்லாம் போட்டு இவனுங்க பேசுற பேச்ச பாத்தியா? இப்போ ஓன் கோல்லா இல்ல, கார்னர்ல இவனுங்க கார்னர்ல பெஸ்ட் இந்த லீக். முட்டாள்தனமா இவனுக்கு என்னது ஒயிட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவளை கூட நிக்க வைக்க மாட்டீங்க. தளபதி ஒயிட் ஃபன் பண்ணிட்டு இருந்தா பாரு, கிளவுஸ் நோண்டிக்கிட்டு அவனை வெறுப்பேத்தி அது. அதாவது இவங்க தான் பெஸ்ட் செட் பீஸ் கோல் ஸ்கோர் பண்றவங்க டீம்ல. 34 கேம் வீக் ஆயிருச்சு. 3 வாரமா உனக்கு கேம் இல்லடா ஆஞ்சு. 3 வாரம் கேம் இல்லாம இவனுக்கு என்ன பண்றன்னு உட்காந்து பார்க்காம நீ என்ன புடிங்கிட்டு இருந்த? எனக்கு அதான் புரியல. பென் ஒயிட் அங்கதான் போய் நிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். நானும் பாக்குறேன் என்ன பென் ஒயிட் பக்கத்துல ஒருத்தவனிங்க ஆனா பாவம் கோல் கீப்பர்ட்ட இவன் வந்து பூத்தாண்டி வேலை காமிச்சுட்டு இருக்கிறான். பாவம் அங்கேயும் இங்கேயும் தள்ளி விட்டுருக்கானு விக்காரியோன்னு பார்த்தா கரெக்டா எதுக்கு நின்னானோ பென் ஒயிட் கரெக்டான வேலையை பண்ணிட்டான். அப்கோர்ஸ் அதுதான் அவன் அந்த வேலையை கொடுத்துருக்கோம் நாங்க. பட் ஆமா நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து கேம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஒழுங்கா 15 days கேப் கிடைச்சது, உட்காந்து எங்களை ஸ்டடி பண்ணிட்டு ஏதாவது பண்றதும் கிடையாது. இதுல பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சொல்றான்டா, they prepared much better, we didn't take notice. அதான் இப்போ 15 days எதுவுமே பண்ணாம நாங்க வந்துட்டு லிட்டரலி நான் ஒத்துக்கிறேன். ஆர்சனல் வந்து நல்லா லைக் பெஸ்ட் ஆடினது வந்துட்டு டாட்டன்ஹாம் தான். பட் நாங்க வந்து டுக் ஆர் சான்சஸ், அவ்வளவுதான். லிட்டரலி வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸ் கோல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. கார்னர் அவங்களோட வீக்னஸ் தெரியும், அதை யூஸ் பண்ணி 2 கோலை போட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு காய் ஹாவர்ட்ஸ் ஒரு மாஸ்டர் பாலை கொடுத்தாரு, அப்புறம் சாக்கா கோலா போட்டாச்சு. 3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த 2 கோலுமே வந்து எங்களோட மிஸ்டேக் தான், நீங்க பயப்படாம போட்டது கிடையாது. பட் அது இல்லாம ஜென்ரலா தே பிளேட் வெல். ஆக்சுவலி மோஸ்ட் எக்ஸி ஆர்சனல் கன்சீட் பண்ணது வந்துட்டு இந்த சீசனே வந்துட்டு அகைன்ஸ்ட் டாட்டன்ஹாம் தான். ஸோ அவங்க நல்லா ஆடினாங்க. பட் டெஃபினெட்லி அந்த ஃபினிஷர் கேன் இல்லை. கேன் இருந்தால் வேற கதையா இருந்திருக்கும். பட் கரண்ட் டீம்ல தேர்ன் ஹேவ் ஃபினிஷர். ஸோ அதனால யூஸ்லெஸ்ஸா போச்சு. அவங்க டீம்ல ஆக்சுவலா எங்களை த்ரெட்டன் பண்ணது வந்துட்டு ரொமேரோ தான். அவங்க டிஃபெண்டர் வந்துட்டு எங்களுக்கு வந்து மோஸ்ட் த்ரெட்டன் பண்ணது. ஸோ ஐ திங்க் ஓவரால் ஆர்சனல் காட் வாட் தே வாண்டட். அப்புறம் 34 இயர்ஸ்க்கு அப்புறம் பேக் டு பேக் என்எல்டி வின்ஸ் இன் டாட்டன்ஹாம் ஸ்டேடியம்ல. இதெல்லாம் எதுக்கு சுத்தி வளர்த்து பேசுற? டைட்டில் எடுத்து வைங்க ராஜேந்தர் அப்படின்னு தெளிவா நீ வந்து இப்படி வந்து உனக்கு கொஞ்சம் கூட ஒரு டீம் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி நாங்க எல்லாத்தையும் ஜெயிச்சாலுமே சிட்டி தானே ஜெயிப்பானுங்க. அப்புறம் என்ன நாங்க தான் சிட்டி பாட்டில் பண்றான்னு உள்ள மனசுல சொல்லுதுங்கறத மக்கள்கிட்ட ஆசையை வளர்த்துட்டு கடைசியில வந்து சொல்லு. நீ கடைசியில லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கணும். அதான் உன் ஆசை. தெரிய வேண்டாம் அவனை பத்தி. இந்த சிரிக்கிற பொண்ணு எவ்வளவு வன்மம் இருக்குன்றது எனக்கு தெரியும். இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீதானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விழணுன்றதானடா உன்னுடைய கெட்ட எண்ணம். அசிங்கமா முடியாதுன்னு பயப்படுறீங்களா ஆர்சனல் ஃபேன்ஸ்? தேவையில்ல எனக்கு. நான் அசிங்கமாவே ஒத்துக்கிறேன். நான் ஜெயிக்கலாம் பரவாயில்ல. ஆனா நீங்க வந்து இந்த
உங்களோட டவுன்ஃபால், உங்களோட அந்த பேண்டரா போறது அதுவே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. போதும் எனக்கு. நாங்க ட்ரோஃபி ஜெயிக்கலனாலும் பாக்குறேன் நானு. உங்க மான்செஸ்டர் யுனைட்டட் FA கப்ப ஜெயிக்கிறாங்க, மேன் சிட்டி பிரீமியர் லீக் ஜெயிக்கிறாங்க. நான் இவங்க பாயிண்ட அதுக்கப்புறம் பாக்குறேன் நானு. நான் ஜெயிக்கலனாலும் பிரச்சனை இல்ல. அவங்க டவுன்ஃபால் நான் வந்து அப்படியே சுகமா என்ஜாய் பண்ணி டவுன்ஃபால் அப்ப கூட நாங்க வந்து ஒரு ட்ரோஃபி முடிச்சோம். அப்ப தேர்ட் முடிப்போம். செகண்டுக்கும் தேர்டுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்களும் ஜெயிச்சோம் கம்யூனிட்டி ஷீல்ட். என்ன லாட் பாலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணி பால் வந்து ஆட்டட்டாவ போட்டு புரட்டுவான்டா. பெப்பையே ஓட விடுவான்டா. ஒரு டீம் தூக்கிடு. பட் ஆர்சனல் ஆர் டாப் ஆஃப் தி டேபிள் வித் 1 பாயிண்ட் லெஸ். அப்ப போயிட்டீங்க. நல்லா இருக்கும். பிகாஸ் இந்த 1 கேம் லெஸ்ல தான் இருக்கும். ஸ்டில் மேன் சிட்டியோ ஜெயிச்சிட்டாங்க. அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட 2 கோல். அந்த கேம் அவங்க ஆக்சுவலா மோசமா ஆடி கிறிஸ்து இன்சைட் ஏஜென்ட்டா ஆடி they still won it 2-0. so வந்து அப்படித்தான் ஆர்சனல் ஃபேன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சீசன். நீங்க வந்து கடைசி கேம் வீக் வரைக்கும் போற மாதிரி ரெடியா இருக்கீங்க. பிபி ஏறும், பிரஷர் ஏறும், எல்லாமே மேட்சுக்கு மேட்ச் ஏறும். அது வரைக்கும் பாருங்க. போன வருஷம் 4 கேம் வீக் முன்னாடியே படுத்துட்டீங்க. போன வருஷமே பார்த்தாங்களா? சோ வந்து இந்த சீசன் எனிவே பெட்டர். டசன்ட் மேட்டர். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்னதான் சொன்னாலும் இட் டசன்ட் மேட்டர். ஓவர் வந்து ஆர்சனல் அண்ட் சிட்டிக்கு தான் காம்படிஷன் போயிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு சிட்டி ஹேஸ் த லீட். ஸோ வந்து டெக்னிக்கலி அவங்க எல்லா கேமும் ஜெயிச்சாலும் 2 பாயிண்ட்ஸ் சீட்ல தான் இருப்பானுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு த்ரில்லிங் ரேஸ் நடக்கம் பேசுறாராம். பட் யா தட்ஸ் இஸ் 1 பாயிண்ட் அண்ட் கண்டினியூஸ் வின்ஸ் ஃபார் ஆர்சனல் அகைன்ஸ்ட் தியர் லண்டன் ரைவல்ஸ் ஆக்சுவலா. ஸோ குட். திருப்பி அசிங்கமா ரைவல். நான் இது சொல்றேன்டா, செல்சியோட ஜெயிச்சாச்சு, டாட்டனமோட ஜெயிச்சாச்சு, எல்லாமே லண்டன் ரைவல்ஸ் தான். அது சரி. ஸோ பீக்கில் இருக்கீங்க, டைட்டில் எடுத்து வைங்க. சுபாஷ், ஐ வாண்ட் தட் எனர்ஜி வந்து வேணும். நான் வந்து அடி வாங்குறத நீ பார்த்து உனக்கு வந்து குஷி ஆகணும். நான் தரமாட்டேன் அந்த இது. நீ என்ன சொல்லிக்கோ, என்ன பேசாம சொல்ல மாட்டேங்கிறாயா? பட் லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம 2 பேருக்கு சம்பந்தம் இல்ல தான் மிட் வீக்ல. எஸ், ஐ மீன் இது வந்து ரீசன்ட்டா சம்பந்தம் இல்லாம போச்சு. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து சம்பந்தம் இல்லாம போன ஒரு மேட்ரு சொல்லுங்க. எஸ், சோ வந்து சாம்பியன்ஸ் லீகோட செமிஃபைனல்ஸ். லெட்ஸ் கம் டு தி சீரியஸ் பிசினஸ் எண்ட் ஆஃப் தி சீசன். சோ வந்துட்டு தி 2 ஜெர்மன் கிளப்ஸ் குவாலிஃபைட். அவங்க 2 பேரும் தான் ஹோம்ல ஆட போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாயர்ன் vs ரியல் மேட்ரிட். இதுதான் வந்து தி பிகெஸ்ட் பிளாக்பஸ்டர் கேம்னு நினைக்கிறேன். சோ வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஐ மீன் டூக்கலுக்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி இது ஒண்ணுதான். மற்றது எல்லாமே முடிஞ்சு போச்சு. டூக்கல் வந்து லீக்ல எவ்வளவு கேவலமானாலும் வழக்கம் போல அவன் கப்ல நல்லா ஆடுவான். அவன் செட் பண்ற டீம்ஸ் எப்பவுமே கப்ல தான் நல்லா ஆடும். லீகுக்குலாம் அது தாக்கு பிடிக்காது அந்த டீம்ஸ் எப்பவுமே. சம்பந்தமே இல்லாம வந்து ஜெல்சி கூட அடிச்சுட்டு போயிட்டான் சாம்பியன்ஸ் லீக். ஸோ அண்ட் தென் இன்னொரு சைடு, ஐயோ கோட் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக், அதெல்லாம் வந்து நம்ம எதையுமே பேச முடியாது. ரொம்ப கேவலமான டீம் கூட வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல நான் தான் இருப்பேன், எனக்கு கீழே தான் எல்லாருமே. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. பட் சின்ன அட்வான்டேஜ் பயனுக்கு இட்ஸ் அட் ஹோம். அண்ட் ரியல் மெட்ரிட் ஆன் சைட், ரியல் மெட்ரிடுக்கு இன்னொரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் வந்து தே ஹேவ் பொட்டன்ஷியலி நாக்ட் அவுட் த ஃபேவரட்ஸ். இந்த வருஷமா ஃபேவரட்ஸா இருந்த மேன் சிட்டியை நாக் அவுட் பண்ணிட்டு அவங்க ஹோம்ல போய் நாக் அவுட் பண்ணிட்டு வராங்க. ஆமா. ஸோ இதுல வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி புது டாக்டிக்ஸ் ரியல் மேட்ரிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. வந்து இந்த மாதிரி அவங்க யூஸ்வலா இந்த சிட் அட் தி பேக் மொரினியோ பால வந்துட்டு ரியல் மேட்ரிட் ஆட மாட்டாங்க. பட் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி சொல்லியிருக்காங்க, ஐ மீன் அதை ஆடிருக்காங்க. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுது, தேர் ரெடி டு சேஞ்ச் த டாக்டிக்ஸ். அது கேமுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்தி தேர் ரெடி டு அடாப்ட்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரியல் மேட்ரிட் பாக்குறோம். ஏன்னா அது எனக்கு சாம்பியன்ஸ் லீக்ல நீ அப்படி பாக்குறியோன்னு நினைக்கிறேன். ஆமா, லீக்ல வழக்கம் போல அவனுக்கு இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் தான்டா ஆடுவானுங்க. அவங்க எப்பவுமே அட்டாக் பண்ணுவாங்க. இவ்வளவு சிட் பேக் பண்ணி நான் பார்த்தேன் ரியல் மேட்ரிட் சிட் பேக் அவனுங்க சிட் பேக் பண்ணல. மேன் சிட்டி மேட் தம் சிட் பேக். தேர் இஸ் a difference இல்ல. லைக் பால் ஃபுல்லா மேன் சிட்டி தான் இருந்துச்சு. அப்ப யூ ஹேவ் டு ஆப்வியஸ்லி சிட் பேக் தானே. நீ எப்படி வந்து பிரஸ் பண்ணுவ ஆப்போசிஷனை? நீ வின் பண்ண அப்புறமா நீ வந்து அத பால வெச்சுக்கலாம், அட்டாக் பண்ணலாம். மேன் சிட்டி தான் சொன்னாச்சு. மேன் சிட்டி நம்ம ராஜ்நாடி தான் சொன்னாப்ல இல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் மேட்ச் முடிச்சிட்டு. we knew this is the only way to get a result against man city. அப்பனா அவங்க அத பண்ணிடுவாங்க. பட் அவங்க யூசுவலா அதான்டா பண்ணுவானுங்க. அது பெருசாலாம் இல்ல. மேன் சிட்டி ரியல் மேட்ரிட்க்கு டாக்டிக்ஸ்லாம் கிடையாது சரியா. சொல்ல போனா அவங்க ஸ்ட்ரக்சர்ல இருந்து வினிசியஸ்க்கு பால கொடுப்பாங்க. வினிசியஸ்க்கு பால கொடுத்து கண்ணா பண்ணா எல்லாருமே ஓடிடுவாங்க முன்னாடி. அவன் தம்பி கிராஸ் பண்ணுவாப்புல கோல முடிப்பாங்க. இவ்வளவுதான். இது போன வருஷம் வரைக்கும் அவுட் பாலா பென்ஜிமா இருந்தான். பென்ஜிமா பால வாங்கிட்டு பென்ஜிமா வினிசியஸ் கொடுத்து பென்ஜிமா ஓடுவான். இதுல பென்ஜிமா பண்ணாத பெலிங்கம் பண்றான். பெலிங்கம் லைன் அப்ஸ் படி there is not a big change. I think Alaba and Curto மட்டும் தான் as usual அந்த இன்ஜரி லிஸ்ட்ல இருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஐ திங்க் சேம் as what ரியல் மேட்ரிட் இது மேன் சிட்டி கேம் இருந்தா மாதிரி தான் இருக்க போகுது. சோ நீ என்ன வேற ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? தெரியல. இந்த ஓசேலோ இது பண்ணுவானா அப்படிங்கறத டவுட்டா தான் இருக்குது. ஓசேலோல ஸ்டார்ட் பண்ண மாட்டான் as usual. அந்த ஃப்ரண்ட் 3 வந்துட்டு ராட்ரிகோ, வினிசியஸ், பெலிங்கம் தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல.
மேபி வந்து ஷுவமேனி வந்து டிஃபென்ஸா இல்லைன்னா மிட்ஃபீல்ட் ஆரம்பிப்பானன்றதா ஒரு பெரிய ஷாக்கா இருக்க போகுது. ஏன்னா திடீர்னு சென்டர் பேக் ஆடுறான், அப்புறம் இது மிட்ஃபீல்ட் ஆடுறான். ஸோ அது ஒரு சேஞ்சா இருக்க போகுது. மாட்ரிச் ஷுவமேனி வந்துட்டு டெஃபினட்டா மிட்ஃபீல்ட். க்ரூஸ் ஷுவமேனின்னு கூட சொல்ல முடியாது. மாட்ரிச் சப்பா வரும் இப்பலாம் நிறைய. சோ க்ரூஸ் ஷுவமேனியா இருக்கலாம். க்ரூஸோ இருக்கலாம் டெஃபினட்டா. பட் டிஃபென்ஸ்ல வந்துட்டு ரூடிகர் மிலிட்டாவோ அண்ட் கேமவிங்கா யூஸ்வலா லெஃப்ட் பேக் ஆரம்பிக்கிறது. மெண்டிக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ கேமவிங்கா அண்ட் ரைட்ல ஹால் அண்ட் லுனின் டாப் ஆஃப் த ஃபார்ம் கே சூப்பரா இருக்காண்டா. அண்ட் இப்ப சொல்லி ஆகணும் ஹாட் டாக் கூலர் நம்ம சைன் பண்ணும் போதே சொன்னோம் 40 மில்லியனுக்கு என்னமோ வாங்கினாங்க டர்க்கி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய யங்ஸ்டர் 21 வயசு வரும்போது தான் வீக்கெண்ட்ல அவங்க கோல் போட்டு ஜெயிச்சாங்க. ஸோ ஈ ப்ராப்ளி மைட் கெட் அ சப்ஸ்டியூட் அப்பியரன்ஸ். ஏன்னா வீக்கெண்ட் ஸ்டார்ட் வரப்ப வீக்கெண்ட் ஃபுல்லி ஹெவி லோடட் லைன் அப் மேன் சிட்டிக்கு ரியல் மேட்ரிடுக்கு. மேன் சிட்டியே ரெண்ட் ஃப்ரீயா என் மைண்ட்ல இருக்குடா 2 பேரும். அதே மாதிரி பயர்ன் முனிக் லைன் அப் ஐ திங்க் அகைன் சிமிலர் டு தி ஆர்சனல் கேம். ஆமா பயர்ன் மியூனிக் வந்துட்டு பெருசா அதுலயே ஒரு பிரச்சனை இல்ல. தே ஆல்சோ பீன் ரீசென்ட்லி அவங்க வந்து ஜெயிச்சிட்டா இருக்காங்க. அப்புறம் அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் முன்னாடியே சரி அதுக்கப்புறமா சரி தே பீன் வின்னிங் தான். லாஸ்ட் கேம் ஐ திங்க் 2-1 கேன் 2 கோல் போட்டான். ஸோ அது ஒரு வின்னு. அவங்க டீம்ல வந்துட்டு பெருசா லைக் லெஃப்ட் பேக் மட்டும் தான் ஒரே பாசிபிள் சேஞ்ச். எனக்கு யாருன்னு தெரியல. இதர் டேவிஸா இல்லைன்னா குரியரோ ஆரம்பிப்பாரு அப்படின்னு 2 பேருமே நல்லா இருந்தாங்க. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் அப்ப எங்களோட ஒருத்தர் ஆனா இந்த நம்பர் 40 அன்னைக்கு கூட நான் சொன்னது பேரை மறந்துட்டேன். அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கிமிச் அட் ரைட் பேக், கேன் ஸ்ட்ரைக், கினாப்ரி அண்ட் சானே அவங்க 2 பேரும். கினாப்ரி தெரியல, கினாப்ரி ஃபிட்டா இருப்பானான்னு டவுட் தான். அதுவும் கரெக்ட். ஆனா இன்னைக்கு டூக்கல் வந்து கினாப்ரி வில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவ்வளவு இது சொல்லியிருக்காண்டா. கினாப்ரி வில் ஸ்கோர் அ கோல் அப்படின்னு இருக்காண்டாரு அகைன்ஸ்ட் ரியல் மேட்ரிட். பார்க்கலாம் கினாப்ரி ஸ்கோர் பண்ணுவானா அப்படிங்கிறது. ப்ரெடிக்ஷன் டைம். ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலா நான் வந்துட்டு பாயனா வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் கேம் தே ஷோட் போய் சாம்பியன்ஸ் லீக்ல தேர் டிஃபரெண்ட் மான்ஸ்டர்ஸ். அதே மென்டாலிட்டி தான் ரியல் மேட்ரிட்க்கும். பட் ஐ எம் கோயிங் ஃபார் அ 1-1 draw திஸ் டைம். ஐ திங்க் நான் வந்து ஓவரால் டைல வந்து பயர்ன் முனிக் உள்ள போகும்னு எனக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னடா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா இந்த கேம் ஸ்பெசிபிக்கா எனக்கு என்னமோ ரியல் மேட்ரிட் சிட் பேக் பண்ணி தே மைட் எட்ஜ் ஒரு 1-0 விக்டரி ரியல் மேட்ரிடுக்கு ஒரு 1-0 விக்டரி மாதிரி ஏதோ வரும்னு எனக்கு தோணுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதே மாதிரி பொருசியா டாட்மண்ட் வர்சஸ் PSG. ஆமா இதுவோ டாட்மண்ட் ஹோம். ஸோ போத் ஜெர்மன்ஸ் கிளப். டாட்மண்ட் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அந்த சைடுல வந்து நான் டாட்மண்ட் தான் ப்ரெடிக்ட் பண்றேன். இப்ப லாஸ்ட் கேம் பார்த்துட்டு அப்புறமா எனக்கு வந்து எம்பாப்பே ஃபேர்வெல். அதனால எம்பாப்பேவே கூட்டிட்டு போய் ஜெயிச்சு கொடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை. நீ தானே சொன்ன போன கேம்லாம் எம்பாப்பே ஒண்ணுமே பண்ணல. வேற எம்பாப்பே அவனை எக்ஸ்பெக்ட் பண்றேன்ற அதெல்லாம் இப்ப வருவான்டா என் தலைவன். செமி ஃபைனல்ல வந்து செஞ்சு கொடுப்பான் கிளப்புக்கு. சாமி இவன் ஊர் செய்ததவமோ இந்த ஊர். எக்ஸ்ட்ரா சிஎல் ஜெயிச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ரா போனஸ் வரும்ல. ஏதாச்சும் எழுதிருப்பாங்க கையெழுத்து போட்டு. அதனால ஆமா சிஎல் ஜெயிச்சா சரி. பட் நான் வந்து பொருசியா டாட்மண்ட் தான் மோஸ்டா ஃபேவர் பண்றேன். அண்ட் இவங்க டீம்ல வந்துட்டு ஐ திங்க் ஹாலர் தான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ஸிங்கா இருக்க போகுது. இந்த கேம்ல வந்துட்டு செபாஸ்டியன் ஹாலர் செஞ்சுரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பதில் ஃபுல்க்ரக் மாலனும் வந்துட்டு தட்டு மாதிரி தான் இருக்கிறாரு. ஃபுல்லி ஃபிட் ஆகல ஒன்னும். ஸோ அவரும் வருவாரா இல்லையன்றது ஒரு பெரிய சேஞ்ச். பட் நம்ம ஜேடன் சான்சோ ஓட்டான் வீக்கெண்ட்ல ஒரு ஒண்டர் கோல் ஓட்ட உடனே வந்து பொட்டு 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 லைப்சிக் 4 கோல் போட்டாங்க. அவன் என்னடா பண்ணுவான்? அவன் வேலையை அவன் பண்றான் பாவம் சின்ன பையன். ஆமா பட் அதான் டாட்மண்ட் ஆல்சோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஃபுல் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அவங்க இன்ட்ரெஸ்டட் தான் இருக்காங்களா. நம்ம யுனைடெட் வந்து 5 கோல் 2 அசிஸ்ட். ஆமா கடைசி 10 கேம்ல அவர்ல இருந்து தான் இப்ப இந்த ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர்ல தான் வந்தாங்க. அப்ப இருந்து கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்கான். ஸோ டாட்மண்ட் இன் ஜென்ரல் ஓகே. அவங்களோட இது வந்து அன்பிரடிக்டபிள் தான். இதர் அவங்க வந்துட்டு நிறைய அடிப்பாங்க நிறைய கன்சீட் பண்ணுவாங்க. நடுவுல எல்லாம் கிடையாது. இப்ப இந்த ரியல் மேட்ரிட் பாயர்ன் மாதிரி எல்லாம் இந்த 1-0 அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணி நான் பார்த்தது இல்லை. எடுத்தா 4-1 ஜெயிக்கிறது 4-1 தோக்குறது இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ அவங்க டாக்டிக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். ஜூலியன் பிராண்ட் கீ பிளேயர் ஐ திங்க் அவர் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்க போறாரு அந்த டீம்ல. அண்ட் அப்படியே PSG என்ன சொல்றேன் PSG அவனுங்க என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சு லூயி என்ரிகேக்கே தெரியாது. சொல்ல போனா லூயி என்ரிகே எவ்ரி மேட்ச் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதான் சொல்றேன். லூயி என்ரிகேக்கு வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது எப்படி PSG என்னது பார்சலோனாவை தோக்கடிச்சோம். நல்ல வேலை 10 மணிக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் லெக்லயும் பார்சலோனா தான் செம்மையா ஆனானுங்க. ரெட் கார்டு வாங்குற வரைக்கும் PSG அந்த கேம்லயே இல்ல. அது ஒரு ரெட் கார்டு வாங்கினோட அந்த கேமே மாறிடுச்சு. ஃபுல்லா PSG ஒரு அட்வான்டேஜ்ல இருந்தானுங்க, ஜெயிச்சிட்டானுங்க. இந்த கேம்ல வந்து சிம்பிளி எம்பாப்பே ஹேஸ் டு பி த டிஃபரன்ஸ் மேக்கர். அது வந்து அவன் காட்டல அந்த கேம்ல. பட் நம்ம அதுதான் வந்துட்டு நம்ம லாஸ்ட்
பிக்சர்ல நம்ம கத்துக்கணும். லைக் அவன் வந்து அவனை ரிலை பண்ணி ரொம்ப ஆடுற மாதிரி உனக்கு தெரியல. ஏன்னா நம்ம டெம்பெலேவா இருக்கட்டும், இப்போ வந்து ஜைர் எமரி வந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் அமேசிங் ப்ராஸ்பெக்ட் இன் யூரோப். அவரோட வேல்யூவே வந்து இப்போ 100 மில்லியன் கிட்ட இருக்குது. இப்ப மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான். ஸோ அவன் வந்து ஒரு சூப்பர் பிளேயர். அண்ட் பார்கோலா இவங்க எல்லாம் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஹெவிலி ரிலையன்ட் ஆன் எம்பாப்பே, which is good for PSG. ஸோ வந்துட்டு எம்பாப்பே ஸ்டெப் அப் பண்ணா நல்லா இருக்கும். பட் அது இல்லைனாலும் வந்து இந்த விட்டினியா, அசென்சியோ இவங்கெல்லாம் கூட நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் அ குட் எட்ஜ் ஆல்சோ. மார்க்கினியாஸ் இருக்கான். டானருமா நம்பி தான் இந்த கேம் இருக்குடா. ஆக்சுவலா இந்த டீம்ல ஒருத்தர் சொதப்ப முடியும்னா வந்து டானருமா தான். வந்து மார்க்கினியாஸ் சூப்பரா பண்றான். ஆமா, இந்த டானருமா வந்து இவன் எப்படி மிலான்ல இருக்கும்போது எப்படி ஆடிட்டு இருந்தா வேர்ல்டு கப்ல வந்து எவ்வளவு 65 மில்லியன் கொடுத்து வாங்குனாங்கல்ல அப்போ, ஞாபகம் இருக்கா? டானருமா, வைனால்டம் எல்லாரும் ஒரே ட்ரான்ஸ்ஃபர். அப்படியா? அவன் வைனால்டம்ல ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறானுங்க கான்ட்ராக்ட்ல. பட் எனிவே வந்து ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கீப்பர் ஆவார்னு நினைச்சோம். பட் தளபதி வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர்னால லைபிலிட்டியாவே இருக்கலாம். சோ பட் ஓவரால் நீ என்ன டாக்டிக்ஸ் வைஸ் ஏதாவது எதிர்பார்க்கறியா? இல்ல ஹை ஸ்கோரிங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா? அதாவது ஹை ஸ்கோரிங்கா இருந்தால் டாட்மண்ட் தான் வந்து எனக்கு கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா சிக்னல் இண்டிவிஜுவல் பார்க்ல வந்து நமக்கு தெரியும் the atmosphere is something else அந்த கிரவுண்ட்ல எல்லாம். அது வந்து I don't know if PSG will be able to withstand, but with Dembele, with Mbappe, you never know. அதுதான் அவங்க ஏதாவது PSG வந்து மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி எப்ப நல்லா விளையாடுவாங்க எப்ப மோசமா ஆடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, கோச்சுக்கும் தெரியாது. என்டர்டெய்னிங் மோஸ்ட் என்டர்டெய்னிங் அப்படி சொல்லு நீ மோஸ்ட் என்டர்டெய்னிங் டீம் அவங்க. சோ அதனால கமிங் டு தி பிரெடிக்ஷன்ஸ், நான் வந்து இதுல ஐ அம் கோயிங் ஃபார் a டாட்மண்ட் வின், ஒரு 2-1 வின். நானும் அதான் அந்த ஒன் கோல் டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்க. either it's 2-1 or 3-2. நான் 3-2 சொல்றேன். ஐ திங்க் எம்பாப்பே தான் கோல் ஃபார் PSG. இல்ல டெம்பெலே கோல். ஓகே, நான் டெம்பெலே கோல்ங்கறேன். நான் வந்து எம்பாப்பே அடிக்க மாட்டான். பட் டெம்பெலே அண்ட் வேற யாராச்சும் அடிப்பாங்க. எனிவேஸ், நீங்க வந்து காமெண்ட்ஸ் அண்ட் பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் லைன் அப்ல கீழ வந்து போடுங்க. எல்லாத்தையுமே என்ன நடக்கும் இந்த கேமை பார்க்கலாம். once again thank you so much. இன்னொரு வீடியோல ரெண்டு பேர் சந்திக்கலாம்.